மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மறைப்படியாளரான புனித ஜான் போஸ்கோவை வளரும் இளைஞர்களுக்கு தந்தையும் வழிகாட்டியுமாக ஏற்படுத்தி அவரை போல நாங்கள் அன்பாக மக்களின் வாழ்வுக்காக உழைக்கவும் இவ்வாறு பணிக்கு எதிரையே முழுவதும் கையளிக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிட்டு இறைவனாய் செல்லும் வாழ்வு ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உமான்மாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தூய்மையானவர்களையோ அவற்றை மனத்தில் இருத்துங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 திருவசனங்கள் 4 தொடங்கி 9 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். தனித்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றை மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாக பெற்றுக் கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியில் அருள் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இன்றைய திருப்பாடல் 103 பாட வேண்டிய பகுதி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடுவார். என் முழு உலகில் அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவரும் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். நோய்களை அவரும் உயிரை படுகொலை என்று அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமொழியாக சுட்டுகின்றார்.
என்றென்றும் சினம் கொள்பவர் தந்தைக்கும் பிள்ளைகள் மீது இழக்கும் காட்டுவது போல ஆண்டவர் நமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார். அவர் நாம் தூரத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. ஆண்டவருக்கு பேருந்தும் அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் மீதும் இருக்கும். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை காட்டிக் கொள்பவரை விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளைகளை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இந்த காலை வேளையிலே இவ்வளவு திரளாக இந்த ஆலயம் நிரம்பி ததும்பி வழியும் அளவிற்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் காரணம் சரேசிய சபையின் நிறுவனரான புனித துர்கோஸ் அவர்களுடைய அழியாத வருத்தரம் தாங்கிய அவரது திருவுருவம் நம் மத்தியிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர் பிறந்து 200 ஆண்டுகள் நெருங்குவதை ஒட்டி
உலகில் உள்ள 130க்கும் அதிகமான நாடுகளுக்கு அவருடைய வலது கரம் எடுத்துச் செல்லப்படுகிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் மெட்டூர் பங்கில் சனேசிய சபை குருக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணியிடத்திற்கும் நம்முடைய மறை மாவட்ட தலைமையிடத்திற்கும் இந்த பேரு கிடைத்திருக்கிறது. நம்மத்திலே இளைஞர்கள் இளவர்கள் மத்தியில் அளப்பரிய பணியாற்றுகின்ற சனேசிய சபையினரை இந்நாளிலே நினைவு கூறுகின்றோம். அவர்களை அன்போடு நாம் வாழ்த்துகின்றோம். புரித தொன்மோசோடைய வலதுகரம் காட்டிய அவர் திருவுருவத்தை நம்முடைய மறைமாவட்ட தலைமையிடத்திற்கு பேராலயத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி